கும்பராசி காலபுருஷனுக்கு 11வது வீடு. எல்லாரையுமே சந்தோஷமாக வச்சுக்கக்கூடிய ராசி. எதிரிக்க கூட கருணை காட்டக்கூடிய ராசி. சரி பரவாயில்ல வாழ்ந்துட்டு போங்க அப்படின்னு ஒரு யதார்த்த தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய ராசி. இன்றைக்கி எல்லாரும் நம்மளை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய ராசி. இன்றைக்கி நீங்கள் ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கீங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலுமே விட்டு கொடுக்கக்கூடாது, நம்ம போராடிட்டே ஜெயிச்சிட்டே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்குது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி கடவுளுடைய சப்போர்ட்டும் கிரகங்களுடைய அனுகிரகம் இருக்கா? இல்லவே இல்லை. இன்றைக்கெல்லாம் ஜென்ம ராகு பீரியட். நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்று இருக்குது. எனக்கு மட்டும் ஏன் இப்படி கடவுள் எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாரு, மனக்கவலையோடு வச்சுருக்காரு, வாழ்க்கையில் நான் எந்த ஒரு ஆதரவுமே இல்லாமல் நிற்கிறேன் அப்படிங்கிற எண்ணங்கள் ரொம்பவே அதிகமாக இருக்குது இன்றைக்கி உங்கள் ராசியை. யார் என்ன ஏமாற்ற போகிறாங்களோ, எப்போ ஏமாற்ற போகிறாங்களோ, என்ன பேச போகிறாங்களோ, என்ன கவலை கொடுக்க போகிறாங்களோன்னு டெய்லி ஒவ்வொரு நாளும் ஓட்டிகிட்ருக்கீங்க. ஏமாளியாக இருக்கலாம், ஆனால் ரொம்ப ஏமாளியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இன்றைக்கி ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. எல்லோரும் ஏன் செல்ஃபிஷாக இருக்காங்க, என்னோடய விஷயத்தில் ஏன் செல்ஃபிஷாக இருக்காங்க, எனக்குன்னா ஒன்று தான் யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த முக்கியமான கேள்விகள் தான் இன்றைக்கி உங்ககிட்ட இருக்குது. இன்னுமே சொல்லிட்டு போகலாம். கும்பத்தை பொறுத்தவரை எந்த ஒரு பிளானட்டும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை. ராசிநாதன் 2ஆம் இடத்துல, கேது 7ஆம் பாவகத்தோடு, குரு மட்டுமே கொஞ்சம் ஆதரவு கொடுத்துட்ருக்காரு. சனீஸ்வர பகவான் ஓரளவுக்கு ஆவரேஜ். அதே போல் பார்த்திங்கன்னா வருட கிரகங்கள் சொல்லக்கூடிய மற்ற எந்த கிரகங்களும் ராகு ராசிக்கு இல்லை. இதுக்கு மேலே ஏதாவது ஒன்று இருக்கா, நானே குழி தோண்டி படுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தை அதிகமாக கொடுக்குறாரு. எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிடலாம். வீடு வேணாம், இடம் வேணாம், சொத்து வேணாம், கார் வேணாம், எதுவுமே வேணாங்க, நிம்மதியாக இருக்க விட்டால் போதுங்க. அந்த நிம்மதி அப்படிங்கிறது இல்லவே இல்லை. நிறையா பணம் சம்பாதிச்சேன், அப்போ கூட ஏதோ இருந்தேன், இப்போ எல்லாமே இருக்குது, இருந்தாலுமே எனக்கு நிம்மதி அப்படிங்கிறது ஒன்று வாழ்க்கையில் இல்லவே இல்லை. எதையோ நோக்கி ஓடிட்டே இருக்கிற மாதிரி, ஏதோ பிரச்சனையில் சிக்கிட்டே இருக்கிற மாதிரி. வீட்டுக்குள்ளே 2 சிங்கம் இருந்தால் எப்படி இருக்கும்? அதுதான் இன்றைக்கி சர்வ நாடியும். என்னைக்கு ராகு கோச்சாரத்தில் இந்த ஜென்ம குரு காலமோ அல்லது ஜென்ம சந்திரன் காலத்துலலாம் பார்த்திங்கன்னா சர்வ நாடியுமே ராகு பிடிச்சு வச்சிரும். பாம்பை பார்த்து பலன் சொல்லுங்கள் அப்படிங்கிறத சொல்லலாம். அப்போ பாம்பு இருக்கிற இடத்துல வச்சு நீங்கள் பலன் சொன்னீங்கன்னாவே ஜாதகத்தில் 40 to 60% சரியாக இருக்கும். அப்போ அந்த ஒரு சூழ்நிலை இன்றைக்கி சந்திரன் மேலே ராகு போகிறது மிக கொடுமையான காலம் அப்படின்னு சொல்லலாம். ஜென்ம சனியை விட எனக்கு இன்றைக்கி தான் பாதிப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் நான் ஓடிட்டுருக்கேன். இருந்தாலும் இது எப்போல்லாம் முடியும்னு தெரியாமல் ரொம்ப காசுக்கு கஷ்டப்படுற மாதிரி, மரியாதை கம்மியாக இருக்கிற மாதிரி, கௌரவ குறைச்சல் கம்மியாக இருக்கிற மாதிரி, எங்கே போனாலும் இதெல்லாம் சரியாகுமா அப்படிங்கிற எண்ணங்கள், ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நான் அறவே வெறுக்கிறேன், நான் சாமி கும்பிட்டே பல நாள் ஆச்சு அப்படிங்கிறதுல ஸ்டேட்மெண்ட் எல்லாமே இன்றைக்கி நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படியே முழுதும் அழுதுட்டு தான் சொல்லுவீங்க. அந்தளவுக்கு ஒரு நாட்களையும் கஷ்டமாக கடந்துட்டு இருக்கக்கூடிய கும்பராசி மற்றும் கும்பலக்னம். இன்றைக்கி சூழ்நிலை நிறைய கடந்து வந்திருக்கீங்க. டிஃப்ரெண்ட்டாக பிரச்சனை வருது. இது ஒன்று தான் எனக்கு வாழ்க்கையில் பிரச்சனை அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை. வீடு பிரச்சனை, இடம் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, அதே போல் நிறையா பணம் கொடுத்து அந்த பணத்துலேயும் பார்த்திங்கன்னா என்னுடைய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே தலையிடுறது எல்லாமே எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. நண்பர்களாக இருந்தாங்க அல்லது உறவாக இருந்தாங்க, என் சொத்தை அவங்க பேரில் எழுதி வச்சு இன்றைக்கி அந்த சொத்தை வச்சுக்கிட்டு தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு நிறைய நம்பிக்கை துரோகங்கள் நிறைய நடந்தக்கூடிய ராசி இந்த கும்பம். ஏன் இப்படி நம்பிக்கை துரோகங்கள்? ஜென்ம சனி, ராசிக்கு 2ல் சனி, ராசியில் ராகு, அப்படியே இந்த நேரத்தில் நம்பி வந்தவங்க, நம்பி நம்ம கூட இருந்தவங்க எல்லாருமே வேற ஒரு முகத்தோடு நம்ம கூட பழகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். முதல் திருமணம் தான் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. 2வது திருமணம் நானே பேசி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அந்த 2வது திருமணமும் திருமணத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வாழ்க்கை எனக்கு ரொம்ப நரகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்ம போன வாரம் ஒரு ஜாதகம் பார்த்துருந்தோம். அவருக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 இயருக்கு முன்னாடி ஜாதகம் பார்த்தா அவர்கிட்ட தெளிவாக சொன்னோம், அந்த 2வது திருமணம் நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும், பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுவுமே அந்த ஆப்போசிட் பெண்ணோடைய ஜாதகம் ரொம்பவே வீக்காக இருந்தது. நம்ம கவனமாக சொல்லியிருந்தோம் அவர்கிட்ட. எனக்கு எந்த பிரச்சனையும் அந்த மாதிரி இல்லை, எல்லா விஷயத்துக்கும் அவங்க ஓகே சொல்லிட்டாங்க, நான் ஒரு மேரேஜ் லைஃப் அப்படிங்கிறதுக்குள்ளார போக போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க பார்த்து பண்ணுங்கள், கவனமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ நேற்று ஃபோன் பண்ணி, ஐயோ மேடம் என்னால் முடியல, அவங்க என்னை விட்டு போனால் போதுன்னு இருக்கு, 5 நாள் தான் ஆச்சு, வீட்டுக்குள்ளார அவ்வளோ ஒரு பிரச்சனைகள், அவ்வளோ ஒரு கொடுமைகள் இருக்குது மேடம், எனக்கு மனம் விட்டு எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு வாழ்க்கையில் கல்யாண பிராப்தம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குதா இல்லையா, தயவுசெய்து அதை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி புலம்புறாங்க. இதே தான் நம்ம சொல்லியிருந்தோம் அவங்கக்கிட்ட. ஜென்ம ராகு காலமாக இருக்கட்டும், அடுத்தடுத்து வரக்கூடிய தசா புத்திகள் அமைப்பில் பலன் நிச்சயமாக மாறுபடும். ஸோ நம்ம கோச்சாரத்தை மட்டுமே வச்சு பார்த்திங்கன்னா நம்ம பலன்கள் சொல்லிடவே முடியாது. கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது 20 to 30% மட்டும்தான் பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் 100% பிரதிபலிக்கும். இன்றைக்கி அவர் அழுகிறாரு,
இதே லவ் பண்ண பொண்ணு தான், இதே 1.5 வருஷமா பழகிட்டு இருந்த பொண்ணு தான். அந்த பொண்ணுக்கும் இன்னைக்கு நான் கல்யாணம் பண்ணி பார்க்கக்கூடிய பொண்ணுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு மேடம். என்னால முடியல. நீங்க சொன்னீங்க, நான் இந்த மாதிரி செஞ்சுட்டு ஆல்ரெடி எல்லாரும் முன்னாடியும் கல்யாணம் பண்ணிட்டேன். இன்னைக்கு நான் என்ன பண்றது? எனக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி கோச்சாரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 30 to 40% இப்போ குருவோட பயிற்சி நல்லா இருக்கு. சனியோட பயிற்சி நம்ம நல்லா இருக்கும்போது நம்ம பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குருவோடைய பலம், பலவீனம், எந்த கிரகங்கள் பார்க்குது, அதே போல் வக்ரமா, நீசமா, அஸ்தங்கமா, நவாம்சத்தில் கிரகத்தோடைய நிலைமை, ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய நிலைமை, இதெல்லாமே பொறுத்து பலன்கள் நிச்சயமாக மாறுபடும். ஸோ அதையும் இதையும் நீங்கள் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே கூடாது. இன்னைக்கு நம்ம பார்க்குறது குருவோடைய அதிசார பெயர்ச்சி. இந்த கும்ப ராசி மற்றும் கும்ப லக்னத்திற்கு காப்பாற்றிட்டு இருந்த ஒரே கிரகம் அப்படிங்கிறது குரு தைரியமாக சொல்லலாம். ஏன்னா அவர் மட்டும்தான் ஒரு நல்ல ஒரு இடத்துல இருந்தார். ராகு கேது திருமண பாவகத்தை நோக்கி வந்து அது திருமணத்தில் இருக்குமா, காக்க முடியுமா, காக்க முடியாத, டெய்லியும் வந்து ஒரு குகைக்குள்ளே அடைச்சிருக்கக்கூடிய சிங்கம் மாதிரி தன்னுடைய வீட்லேயே உங்களுக்கு எதிரிகள் பல பேருங்க. ஒரு வார்த்தை வாயிலிருந்து பேச முடியல. அந்த அளவுக்கு வீட்டில் சண்டை, சச்சரவுகள், அடிதடிகள் சொல்லவே முடியாத அளவுக்கு. எங்கள் குடும்பத்தில் யாருமே வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணதில்லை, ஆனால் நான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு தைரியமாக இன்றைக்கி கும்பம் சொல்கிற அளவுக்கு குடும்ப சூழ்நிலைகள் இன்றைக்கி இருக்குது. இந்த நேரத்தில் குருவோடைய அதிசார பயிற்சி ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறது உச்சம் பெறக்கூடிய அமைப்பு. கிட்டத்தட்ட இந்த 19/10/2025 மேலே என்ன மாதிரியான பலன்களை கொடுத்துருக்கு? ஏற்கனவே காப்பாற்றிட்டு இருந்த கடவுள்னு சொல்கிறீங்க, அவர் இனி வளர்ச்சி கொடுப்பாரா, இல்லை ஏமாந்து போயிடுமா? 6ஆம் இடத்துல போய் உச்சமாகிறாரு. எப்படி இருக்க போகுது? என்ன மாதிரியான பலன்கள் சந்திக்க போகிறீங்க? நிச்சயமாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விதிக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்னாதிபதியும் சரி, மதிக்காரகன் சொல்லக்கூடிய சந்திரனும் சரி, இன்னைக்கு ஒரு நல்ல உங்களோட இடத்துல சூழ்நிலைகள் காரணமாக நிறைய விஷயங்கள் கெட்டது நடந்தாலுமே மதிக்காரகன் சொல்லக்கூடிய சந்திரன் என்ற வீட்டதிபதி சனீஸ்வர பகவான் நல்லா இருந்து 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் ஒரு தலை சிறந்த முன்னேற்றங்கள் வரும். சர்வீஸா அப்படிங்கிற விஷயத்துல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய வந்து சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு பேரும் புகழும் கிடைக்க மாட்டேங்குது, கோயிலில் சர்வீஸ் பண்ணுற ட்ரஸ்ட்டில் மெம்பராக இருக்கேன், இந்த மாதிரி எனக்கு நிறைய ஒரு யோகம் கிடைக்கணும், அது மூலியமாக பட்டம், பதவி, புகழ், அங்கீகாரம், அதன் மூலியமாக எனக்கு நிறையா சம்பாத்தியம் வேணும் அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு, வேண்டிகிட்டு இருந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் அதெல்லாம் நடக்க போகுது. சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கேன், எனக்கு எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்கேன், நான் என்னால் அனுபவிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் புத்தி கூர்மை, தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல், சாமர்த்தியம், வேகம், விவேகம் இதெல்லாமே அதிகரிக்கக்கூடிய நாள். 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கு போய் உச்சம் பெறது ஒரு நல்ல ஒரு தலை சிறந்த யோகம். காசு தங்காமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கும் நான் இதுதான் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் புரிய வைக்கிறதுக்கு போராடிட்டு இருந்தீங்க. இனி வரக்கூடிய காலங்கள் இந்த பொருளாதாரத்தில் தலை சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியது. குடும்பத்திற்காகவே வாழ்ந்து குடும்பத்திற்காகவே அர்ப்பணித்த ராசி எது? கும்பம் தான். இன்னைக்கு ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறாங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பதில் சொல்லக்கூடிய விதமாக அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை, இதெல்லாம் போங்கடா எனக்கு இது முக்கியம் இல்லை அப்படின்னு நீங்களே இதிலேருந்து வெளியே வந்து அந்த பொருளாதாரத்தில் ஜெயிச்சு காமிச்சு நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கொடுக்கும். அதே போல் தான் பட்ட கஷ்டம் மற்றவங்களுக்கு புரியாதுன்னு இன்றைக்கி கேட்குறவங்க எல்லாத்துக்குமே உதவி பண்ணினீங்க. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கேள்வி, உங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்போது யாருமே ஃபோன் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள். மறைமுக எதிரிகள் ரொம்பவே அதிகம். நம்பி கழுத்து அறுத்தவங்க இன்றைக்கி நிறையா ஜென்ம ராகு பீரியடில் நிறையா இருக்காங்க. அவங்களாமே சொல்லி நீங்கள் புரிய வைக்க முடியாது, அந்த அளவுக்கு நிறையா எதிரிகள் நிறைய மதித்து உயர்த்தி விட்டுருக்கீங்க. இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கை அவங்களோட தான் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்களுடைய உயரத்துக்கு நீங்கள் போராடி இருக்கீங்க. உங்களுடைய ஏணி மாதிரி ஏறி யூஸ் பண்ணி தூக்கி வீசிட்டாங்க. இன்றைக்கி அவங்களாம் உயர்ந்து உங்களை எதாவது காப்பாற்றினாங்களா? எதுவுமே காப்பாற்றவே இல்லை. அதிகமாக துன்பம் தான் படுத்துகிறாங்க. நிறைய ஃப்யூச்சரை பற்றி என்னைக்கு பிளான் போட்டிருக்கீங்க. இன்றைக்கெல்லாம் இந்த ஜென்மராகு பீரியடில் பிளான் போடுறீங்க. இந்த பிளான் எக்ஸிக்யூட்டிவ் பண்ண முடியாமல், சக்ஸஸ் பண்ண முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய தசா புத்திகள் எல்லாமே இந்த கும்பராசியை பொறுத்த வரையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும். அதுவும் பிறந்த கால ஜாதகத்தில் இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாருமே எடுத்தோடனே செவ்வாய் தசை வரும். அது ஒரு யோகாதிபதி தசை. அதை பயன்படுத்தாமல் நிச்சயமாக இந்த கோச்சாரத்தை பயன்படுத்திக்கோங்க. இந்த குருவோடைய அதிசார பயிற்சி உங்களுக்கு ஒரு தலை சிறந்த ஒரு யோகத்தை 10 வாட்டி முயற்சி பண்ணியும் கிடைக்கவே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இந்த தடை எல்லாத்தையும் முடித்து அடுத்தது என்ன அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு யோகத்தையும் ஒரு மாற்றத்தையும் கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு. நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணினீங்க, இன்றைக்கி யாருமே ஹெல்ப் பண்ணலை, தனிமரமாக நிருந்து போராடுறேன் அப்படிங்கிற வருத்தம், வேதனைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். தேவைகள், ஆசைகள்லாம் நான் படவே கூடாதா, இதெல்லாம் பட்டு என்ன பண்ணுறது? இன்றைக்கெல்லாம் வந்து ட்ரெஸ்ஸிங்ஸே வந்து கும்பம் அதிகமாக பண்ணாதுங்க. ஏதோ ஏனோ தானோன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தக்கூடிய கும்பராசியும் இன்றைக்கி கும்பராசி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் சுத்தமாகவே வேறையாக இருக்கப்போ நிச்சயமாக பயம்னா என்னன்னு தெரியாத ராசி இன்றைக்கி பயந்துட்டே ஒளிஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் எங்கேயுமே போகிறதில்ல. நீங்கள் இந்த கும்பராசியை பொறுத்த வரையுமே எங்கேயும் போகாமல் ஏதாவது பிரச்சனைகள் வந்துடுமா, ஏதாவது அவமானம் வந்துடுமா அப்படின்னு ஒரு நாட்களையுமே கடந்துட்டுருக்கீங்க. இனி இதெல்லாமே மாறப்போகுது, எழுதி வச்சுக்கோங்க. குருவோடைய அதிசார பயிற்சி ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறனால இது ஒரு பெரிய அளவுக்கு ஒரு யோகத்தையும், தொழில் சார்ந்த முயற்சியில் வளர்ச்சிகள்,
நேர்னா மொளசா இருக்குது, எனக்கு தொழில் அப்படிங்கிறது ஒன்று இருக்குமா இருக்காத, தொழில் நிறையா வளர்ச்சிகள் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் நிச்சயமாக இது ஒரு யோகமான காலமாக இருக்கும். தனிப்பட்ட கோச்சாரம் அப்படிங்கிறது குருவை பற்றி மட்டும்தான் பேசியிருக்கோம். பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிரக கோச்சாரங்களும் நிச்சயமாக வேலை செய்ய போகுது. அதனால் பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் 100% பலன் அப்படிங்கிறது பிரதிபலிக்கும். தனிப்பட்ட கோச்சாரம் அப்படிங்கிறது 40லேருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் எடுத்து ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.